வேற லெவல்ல சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். பிரபு நம்ம தமிழ்கிட்ட வசமா வந்து சிக்கிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க. தமிழும் சேதுவும் கூட்டணி போட்டுட்டு அப்படியே பிரபு வந்து ஃபாலோ பண்ணலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல பிரபு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பைசா நிறையா வந்து கொடுக்குறாங்க. இதை அங்கேருந்து நம்ம சேது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பதிவு பண்ணுறாங்க செல்ஃபோன் மூலியமா. இன்னொரு பக்கம் இதுக்கு பின்னாடி பெரிய விஷயமா இருக்கும். அந்த பெரியவரை கூப்பிட்டு விசாரிக்கலாமா? இல்லை இப்போ விசாரிக்க வேணாம். அடுத்தது பிரபு எங்கே போகிறான்னு பார்த்துட்டு அவனை வந்து பின்தொடருவோம். அப்படி ஏதாவது ஒன்று க்ளூ இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து யதார்த்தமா பிரபு வந்து போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு சைடு மிரரை பார்க்கலான் இருக்கிறப்ப அவன் பின்னாடி திரும்பி பார்க்க போகிறான். நீ என்ன பண்ணுறனா இந்த வண்டிக்கு பின்னாடி போன்னு சொன்னோன்னே டக்குன்னு வண்டிக்கு பின்னாடி வந்து போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல உடனே பிரபு வந்து ஒரு இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அவனை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா யாருமே வந்து வர மாதிரியே தெரில. நமக்கு தான் ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க. பிரபு சரி வந்த வேலையை போய் பார்க்கலான்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஃபோன் வருது. இந்த அளவுக்கு கவனமாக இருக்கானா அவன் யாரை இப்போ பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது பிரபு அப்பா கிட்டேருந்து தான் ஃபோன் வருது. அப்பன்னு பார்த்து சொல்லுங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்பாவா? இவன் யார் முதல்ல? அப்பாவே கிடையாதுன்னு சொன்னான். இப்போ சொல்லுங்க டேடிங்கிறானே. இவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அடுக்கடுக்கா சந்தேகத்தை தான் வந்து ஏற்படுத்துது. நிச்சயம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம தமிழும் சேதுவும். இப்பயே பிடிச்சி கேள்வி கேட்கட்டா அப்படின்னு செமையாக வந்து சேதுக்கும் வந்து போலான் இருக்காங்க. அவசரப்படாத. சின்ன சின்ன அவசரப்பட்டாலும் அவன் வெற்றியாளராக மாறிடுவான். நம்ம தோக்கிறதுக்காக ஒன்றும் ஃபாலோ பண்ணலை. அவன் எதுக்காக இங்கே இது மாதிரி ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தமிழ் வந்து சூப்பராக வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. வசமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சிக்குவான். அதுக்கான நேரம் வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ யதார்த்தமாக இது மாதிரி சொன்னால் தேவையில்லாத ராங் நம்பர்னு அவன் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவான். அவனுக்கு சந்தர்ப்பமே கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் அடி மேலே அடி வந்து அடிக்கணும். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ். சரி சிஸ்டர், நான் கூட அவசரப்பட்டுட்டேன், நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. அப்போனா இவங்க யார் என்ன ஏதுன்னு தெரில அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சிஸ்டர் இப்போ என்ன பண்ணலாம்? செவுரு ஏறி குதித்து நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். சிஸ்டர் அதெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டம். உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. சரி இதுதான் விலாசம் வீடுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் அப்படி யார் யார் இருக்காங்கன்னு நம்ம வெளியிலேருந்தே பார்க்கலாம். உள்ளே போனவங்க எப்படி இருந்தாலும் வெளியில் வருவாங்கள்ல. பிரபு இங்கேருந்து பேசி முடித்த உடனே அவன் மாட்டுக்கும் போயிடுவான் வீட்டுக்கு. ஆனால் நம்ம அவன் யார் கூட பேசுனாங்கிற விஷயத்த நம்ம 2 பேரும் தெரிஞ்சுக்கணுன்னா பிரபு கண்டிப்பாக இங்கே இல்லாத நேரம் பார்த்து தான் சோதிக்க முடியும். சரிங்களா? ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். யாரோ 2 பேர் வந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க தவிர நம்ம ஒரு வேளை மாட்டினாலும் நம்ம தான் வந்திருக்கோன்னு பிரபுக்கிட்ட வந்து சொல்ல முடியாது. சூப்பர் சேது, நீங்கள் பிச்சு உதறிட்டீங்கன்னு தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பிரபு வந்து உள்ளே வந்து அவங்க அப்பா வந்து மீட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனோட பையனா எதுக்காக நம்மக்கிட்ட பொய்யா வந்து பேசணும்? ஒருவேளை அவன் ஏழ்மைப்பட்டவங்கிறனால பொண்ணு தருவாங்களா இல்லையான்னு யோசிக்கிறாங்களோ? சேச்சா, இவனை பார்த்தா அந்த அளவுக்கு நல்லவன் போலலாம் தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து பிரபு மாட்டுக்கும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. எவ்வளோ பெரிய காஸ்ட்லி கார்லாம் உள்ளே இருக்குது. ஜெகந்தாம்பாள் அம்மாவுடைய பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சிஸ்டர் போகிறது? பிரபு அங்கேருந்து போயிட்டான். அவன் அப்பா கிட்ட என்ன பேசுனாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மளை எப்படி ஏமாற்றணும் அதை பற்றி தான் தீவிரமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பிரபு இந்த வீட்டிலேருந்து வரதையும் அப்படியே நீங்கள் பதிவு பண்ணிடுங்கன்னு சொன்னோன்னே அதே மாதிரி பிரபு வரும்போதும் பதிவு பண்ணிடுறாங்க. சரி பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் அவன் எங்கே இருந்தான்னு வசமாக வந்து கேட்டால் அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவான். அது கூட நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரபு போனதுக்கப்புறமேட்டுக்கு சிஸ்டர் யார் இருக்காங்கன்னு இப்போ போய் பார்க்கலாம், இதுதான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு
அப்படியே வந்து பிரபு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. பிரபுக்கு எதார்த்தமாக கால் பண்ணுறாங்க நம்ம தமிழ். என்னம்மா நீங்கள் வீட்லேயே இல்லையே, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுற்றி அவள் தான் இருக்காளான்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்கேன், நீங்கள் ஆளக்கானுமேனு வர்ஷினி வந்து சொன்னா, அதனால தான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னனால தான் இப்படியெல்லாம் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வர்ஷினி வந்து ஃபோன் பண்ணாங்க. இப்போ நீ பேசுனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படியே வர்ஷினி வந்து ஃபோனை வந்து பார்க்குறாங்க. பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா 5 மிஸ்டு கால். ஆமாம்மா பண்ணியிருக்கா. நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். உங்கள் 2 பேருக்குள்ள எதுவும் சண்டையெல்லாம் இல்லைல்ல அப்படின்னு நார்மலாக வந்து விசாரிக்கிறாங்க. அப்பாடா! நார்மலாக வந்து விசாரிக்கிறாங்க. எங்கள் பொண்ணை நல்ல விதமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் அடித்தேனே. பொய்யா பேசி ஏன்னா சந்தேகமே இப்போ வரக்கூடாத அளவுக்கு தமிழ் வந்து செட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சரி நான் இப்பயே பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்ஷினிக்கிட்ட வந்து பேசி வேற நடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு பிரபு. அப்போன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு இவன் இந்த வீட்டோட பையனை நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டிப்பாக இந்த வீட்டிலேருந்து எடுத்தே ஆகணும். அதுதான் இப்போ நம்மளோட வேலை. சிபி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ஆச்சு தமிழை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது சிபி வந்து ஃபோன் அடித்ததே எடுக்கவே இல்லை. அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. உடனே அவங்க அப்பா பிரகாஷ் கிட்ட சிபி வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சுப்பா தமிழை இன்னும் காணுமே, எங்கே போயிருக்கான்னு தெரியுமா? தெரியலப்பா, ஏதோ ஒரு பர்ச்சேஸுக்காக நம்ம சேதுவை கூட்டிகிட்டு தான் போயிருக்கா. அப்படியா, சேது கூட போயிருக்கான்ல, அப்புறம் என்ன பொறுமையாக வரப்போ வருவா. டேய் என்னடா கல்யாண நேரத்தில் எது எப்படி நடக்கும்னே தெரியாது, நம்ம தாண்டா கவனமாக இருக்கணும். நான் மருமகிட்ட வந்து பேசினேன், ஆனால் அவள் பிடிமானமே கொடுக்கல, டக்குன்னு ஃபோனை வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்பா சிபி, உன்கிட்ட ஏதாவது நம்ம மருமக எதுவும் சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் எதுவும் கேட்கலப்பா என்கிட்டலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிப்பா என்ன ஏதுன்னு பாருப்பா, நமக்கு தெரியாமல் தமிழ் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல வந்து உதைக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு தெரியல, பார்க்கணும்ப்பா. தமிழ் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும். இருப்பினும் கவனம் குறைச்சலாக இருந்துடக்கூடாதுப்பா. தமிழ் நமக்கு ரொம்பவே முக்கியம். அவள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏய் அவள் உன்னோட மனைவி, உனக்கு தெரியல. எனக்கு தங்கச்சி பொண்ணுடா, நான் சொந்த தாய் மாமன்டா, எனக்கு தெரியும்டா எங்கள் வீட்டு பொண்ணு மறைக்கிறாங்களா இல்லையான்னு. அப்பா ரொம்ப தான் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் பேசின வசனத்தை அம்மா கேட்டிருக்கணும் சரிங்களா? சும்மானு இருங்க. நீங்களே வந்து உங்கள் தங்கச்சி பொண்ணை மாட்டி விட்றாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிபி மாட்டு பாட்டு பாடிட்டு போகிறாங்க. என்ன இவன் பொறுப்பே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் யார் என்ன ஏதுன்னு தெரியணும்னா நம்ம இங்கே போய் பார்க்கலான்னு அந்த வீட்டுக்குள்ளே சத்தமே போடாமல் போகிறாங்க. அந்த இடத்துல சிஸ்டர் என்ன சிஸ்டர் வெளியிலேருந்து பார்க்குறத விட வீடு செம்ம பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே நம்ம யார் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க பார்த்த மாதிரி தெரியுது. யாராவது அங்கே யாரோ 2 பேர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னொன்னே அவங்க மட்டும் பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்துடுறாங்க. வெளில வந்து பார்க்குறாங்க. சரி யாரும் இல்லை, ஐயா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம், சொன்னால் அது வேற வந்து சத்தம் போடுவாங்கன்னு சொன்னோன்னே நம்ம இப்போ பிரபு வரத்துக்கு முன்னாடி நம்ம போயே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு சல்லுன்னு வந்துடுறாங்க. பிரபு வரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, என்னாச்சு பிரபு, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டுருக்கோம், எங்கே போனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் வெளியில் எதார்த்தமாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேங்கிற மாதிரி பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. செம்மையாக சேது வந்து முறைக்கிறாப்புல, உன் ஆட்டத்தை எல்லாத்தையும் நான் முடிவு கட்டுறேன். இந்த நேரம்னு பார்த்து எதுக்கு, நிச்சயதார்த்தம் வேறு முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக அடுத்தது எல்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் தேவையெல்லாம் வெளியெல்லாம் போகாதீங்க, வர்ஷினி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செம்மையாக கோவமாக வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே சரிங்க இன்னொரு வாட்டி வெளியிலலாம் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.